கட்சி அப்படின்னா தலைவர் மட்டுமில்லாம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழைச்சா தான் வெற்றி பெற முடியும். அப்போ வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை வந்து இங்க வரலன்னா ரெண்டு கேள்வி உருவாகுது. அண்ணாமலை அவர் விருப்பப்பட்டு அங்க வரலையா, இல்ல தமிழக பாஜக தலைமை அண்ணாமலையை வரவிடாமல் தடுக்கிறதா? அதாவது நீங்க வந்து என் வாயை கிண்டுன்னு கிண்டுறீங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது ரொம்ப வேகமாக செயல்பட்டார். இப்போ அடுத்து வரவங்க இப்போ கிரிக்கெட் மாதிரி தான். முதல்ல ஓப்பனிங் இறங்குறவங்க வந்து அடின்னு அடிச்சுட்டு போறாங்கன்னா அதை வச்சுட்டு அடுத்து வரவங்க காட்டுன்னு காமிக்கணும். அடுத்து வரவங்க வந்து கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மொமெண்டமே போயிடும் மேட்ச்ல. ஸோ அப்போ நயினார் அவர்கள் என்ன பண்ணணும், பூத்து கமிட்டி இருக்கட்டங்க, இவ்வளோ நாளா பூத்து கமிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லாத பூத்து கமிட்டியில் தானே 14, 24 அப்படின்னு இவ்வளோ % ஓட்டு வாங்கினாங்க. இதே தமிழகத்துல வந்து பாஜக தனியா நின்று எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்குது. அப்பெல்லாம் வந்து பூத்து கமிட்டியை பத்தி யாரும் பேசல. என்னவோ பாஜக நேத்து தான் ஆரம்பிச்ச கட்சி மாதிரியும் பூத்து கமிட்டி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பேரலா ஓடிட்டு இருக்கட்டும். ஆனா அரசியல் பண்ணணுமா வேணாமா? இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? முன்னாள் தலைவர் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் யாரோ சில கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு போறாங்க. பாஜக அவனுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து குரல் கொடுத்திருக்க வேணாமா? இறங்கி களத்துல போராடி இருக்க வேணாமா? ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு இதுதான் சொல்றது. அந்த மொமெண்டம் போயிடுச்சு. இப்போ நயினார் அவர்கள் அவர் விட்ட இடத்துல இருந்து இவரும் வந்து வேகமாக அதே மொமெண்டத்தோட நடத்திட்டு போயிருந்தாருன்னா அப்ப அண்ணாமலை அவரும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன ஆகும்னா, அது அண்ணாமலை அவர்கள் மட்டும் சுறுசுறுப்பா தமிழகம் முழுக்கும் சுத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு இருக்க நிலைமையில சொல்றேன். அப்போ பாத்தீங்களா, தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா முன்னாள் தலைவர் தான் எல்லாம் பண்ணி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ அதனால அவர் வந்து கொஞ்சம் இப்போ செட்டிலா இருக்கிறதுன்றது சரிதான்.